நம்ம தென்னிந்தியாவிலேயே முடிசூடிய கடைசி மன்னராக நம்ம சிங்கம்பட்டி சீமராஜா அப்படிங்கக்கூடிய சிங்கம்பட்டி ஜமீன் ஒரு மன்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இன்றைக்கி அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். அவங்களோட நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கி வந்து அவங்களோட வரலாறை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடும். அவங்களோட வம்சம் வழி வழியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட இதை நம்ம கேட்போம். இந்த ஜமீன் வந்து தோன்றி 1000 வருஷம் ஆச்சு. அதாவது முதல்ல வந்து பாளையக்காரர்ன்றது ஆங்கிலேயக்காரர் ஜமீன்தார்னு ஜமீன்தார் முறை மாறிச்சு. வந்து இப்போ மகாராஜா வந்து 32வது தலைமுறை. வந்து இந்த ஜமீனுக்கு வந்து 5 கிராமம், 75,000 ஏக்கர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலையிலேருந்து களக்காட்டிலேருந்து 75,000 ஏக்கர் சொந்தது, 5,000 ஏக்கர் நஞ்ச புஞ்ச பெருமைக்குரிய ஜமீன். இந்தியாவிலே கடைசி முடிசூடிய மன்னர் சிங்கம்பட்டி மகாராஜா. அவருடைய முழு பெயர் வந்து தென்னாட்டுப்படி நல்ல குட்டி சிவசுப்பிரமணிய கோமிசங்கர ஜெய தியாகமுத்து சண்முகசுந்தரம் முருகதாஸ் திருத்தபதி. இது அவளுக்கும் எனக்கு தான் தெரியும். அவங்க குழந்தைகளுக்கு கூட அது அதிகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெருமைக்குரியது. அவ வாழ்ந்த காலம் வந்து காலத்தில் நம்மளும் வாழ்ந்தோங்கிற பெருமை நமக்கு இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். இந்த சொரிமுத்தையனார் கோயிலில் வந்து அவங்க தான் முன்னிலை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதை பற்றி கொஞ்சம் என்னென்னு சொல்லுவாங்க? சொரிமுத்தையனார் கோயில் வந்து கேரளா ஜமீனுக்கு அரண்மனைக்கு சொந்தமானது. எட்டு வீட்டு பிள்ளை மாதிரின்னு ஒரு கழகத்தில் திருவாங்கூர் மாரதான மகாராஜா சின்ன பையனாக இருக்கும்போது விரட்டி விட்டாங்க. அந்த எட்டு வீட்டு பிள்ளை மாதிரும் அவங்களுக்கு சொக்கரங்க தான். அப்போது இங்கே சொரிமுத்தையனார் கோயிலில் வந்து தங்கியிருக்கும் போது மாட்டு வண்டி இங்கேருந்து பண்டமாட்டு கேரளாவுக்கு மாட்டு வண்டியில் சரக்கு போகிறதும் அங்கேருந்து வர்றதும் பண்டமாட்டு முறை. அப்போ தங்கியிருக்கும் போது இங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கும் போது சிங்கம்பட்டி ஜமீன்தார் இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜமீன்தார் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வாங்களா நாங்கள் இன்னாருன்னு. அப்போது சிவகங்கை மகாராஜா அங்கே வந்தாங்களா இல்லை இவங்க அங்கே போனாங்களா இதில் சந்திச்சேன். அப்போது உதவி கேட்டிருக்காங்க. அப்போ 300 குதிரைப்படை போய் நம்ம காயங்குளத்தில் 3 நாள் சண்டை போட்டிருக்கு. அந்த 8 வீட்டு பிள்ளை மாதிரி கம்ப்ளீட்டாக கருவறுத்து ராஜாவுக்கு உரிமையாக ராஜாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசம் அந்த பிரிதிபாலுங்கிற ராஜா சிங்கம்பட்டி ஜமீன்தார் இறந்து போயிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு மரியாதை பண்ணுங்கிறதுக்காண்டி அவங்களுடைய அம்மா உமையம்மை மகாராணி வந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் மரியாதை பண்ணி உங்களுக்கு கடைசியாக ஏதாவது வேணுன்னா சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஜமீனுக்கு ஆடு மாடு இதெல்லாம் அந்த காலத்தில் ஆடு மாடு தானே சொத்து. அப்போது சுள்ளி குடிக்க காடு வேணும்னு இருக்காங்க. உடனே செப்பு பட்டயத்தில் எனக்கு தெரியல செப்பு பட்டயமே இருந்து கோர்ட்டில் மிஸ் ஆகிட்டுது. செப்பு பட்டயத்தில் செப்பு தகட்டில் 70,000 ஏக்கர் ரத்த தானமாக மகாராஜா கொடுத்தாங்க. அது வந்து 1949 வரலையும் இந்த மலை இருந்தது. எனக்கே விவரம் தெரியும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே அது